ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மாயா அவர்கள் எல்லை மீறி சில விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிக் பாஸ் அவர்கள் வச்சு ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லி வாங்குவார்னு எதிர்பார்த்து ஒரு சின்ன வார்னிங்கோடு விட்டுவிட்டாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியேறது யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். விக்ரம் அவர்கள் தான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்ஸ் ரொம்பவே குறைவாக வாங்கியிருந்தாரு. ஆனால் கடைசி வரைக்குமே மனுஷன் நான் தோத்துட்டேன், நான் எலிமினேட் ஆகி வெளியே போகிறேன் அப்படிங்கிறத அவரால் நம்பவே முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, அவ்வளோ தூரம் அவரோட கேம் பிளேவில் அவர் நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஸோ நம்ம வச்சுமோ இல்லையோ, ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வச்சதுனால அவ்வளோ பிலீவ் பண்ணி வச்சுருந்தாப்ல. ஸோ அதன் காரணமாக ஓகே நம்ம எலிமினேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறத அக்செப்டே பண்ணிக்க முடியல கடைசி வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட மேடையில் சான்ஸ் கேட்குற மாதிரி சில விஷயங்களும் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், விக்ரம் அவர்கள் எவிக்டாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அதுவும் குறிப்பாக நாமினேட் பண்ண தினேஷாக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொன்னது இந்த வீட்டுக்குள்ளே விக்ரம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ காலங்கள் அப்படியே இருந்துட்டாரு, ஃப்ரீஸ் ஆகி இருக்காரு, லூப் ஆகி இருந்துட்டாரு. ஸோ இப்போ தான் கேம் என்ன ஏது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதன் காரணமாக இப்போ இருந்தார் அப்படின்னாக்கா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் செமையான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூடயே இருந்த மாயா வேற லெவலில் கேவலப்படுத்தி தான் அனுப்பிச்சுட்டாங்க விக்ரம் அவர்களை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் அவர்கள் மாயா கிட்ட நான் கடந்த ஒரு வாரமாக சரியாக பேசலை, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், அது என்ன காரணங்கள் நாம வச்சுக்கலாம், ஆனால் நான் அவகிட்ட ரொம்ப ஜென்யூனாக தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் ஹக் பண்ண போகும்போது அவர் ஒரு மாதிரி, அதாவது மாயா ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சு ஒரு மாதிரி ஹக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு இருக்கிறதே ஒரு கேவலமான ஒரு விஷயம், அது ஒரு அருவருப்பு தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விக்ரம் கட்டி பிடிக்க போகும்போது அவங்க ஒரு அருவருப்பு தக்க ஒரு ரியாக்ஷன் முகத்தில் கொடுத்தாங்க. இது முதல் பாயிண்ட்டு. இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு அவ்வளோ தூரம் ஒரு பையன் உங்களை நம்பிட்டு இருந்தான். கடைசி இந்த வாரமெல்லாம் அவனை பற்றி பயங்கரமாக காசப் பேசி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துனீங்க. அது வேறு. கடைசியாக போகும்போதாவது அட்லீஸ்ட் கையை கொடுத்துட்டு ஓகேப்பா, நன்றிப்பா, தேங்க்ஸ்ப்பா, சாரிப்பா, பத்ரம்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வெளியே போகும்போது மணிச்சந்திரா பார்த்தீங்கன்னா அந்த டோர்கிட்ட நின்றுட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள் அந்த டோருக்கு அந்த பக்கம் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது ரூல் பிரேக். ஆக்சுவலி சொல்ல போனாக்கா வெளி உலக கான்டாக்ட் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் ரூல் இன் பிக் பாஸ். ஆனால் இவங்க எட்டி பார்க்குறாங்க. அதுக்கு உடனே பிக் பாஸ் அவர்கள் மாயா, மணி உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவியராக ஆன் பண்ணியிருந்தாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எபிசோடில் காட்டல. பட் மேபி லைவில் பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் பயங்கரமாக சிவியராக பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக மாயாவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை மாயா கிட்ட பார்த்தீங்க கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லுவாங்க. ஃபன்னு சார், சும்மா ஜாலி சார், என்டர்டைன்மெண்ட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தில் ஃபகத் பாசில் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் தாங்க டைட்டில் வின்னர் அப்படிங்கிற திமிரோடவே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆக்டிவிட்டி, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு விக்ரம் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. விக்ரம் அவர்கள் எவிக்டாக வெளியே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல், நான் கிளாரிஃபை பண்ணியிருந்துருக்கணும், நான் கிளாரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி, அது வெளியிலேருந்து நான் பேசுகிறேன், நீயே போய் வீட்டில் போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஸ்வீட்டாக பண்ணாங்க. அண்ட் கட்டிப்பிடிச்சி ரொம்ப நேரம் கட்டிப்பிடிச்சிட்டே இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க விஷ்ணுவை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரவண விக்ரம் மேலே ஒரு இது இருந்துச்சு. ஓகேங்களா? அது ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாயா கிட்டே பூர்ணிமா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த பையன் கூட அழகாக நல்லா தானே இருக்கான், எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சரவண விக்ரம் மேலே ஒரு கண் இருக்குது பூர்ணிமாவுக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது. மாயாவுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். பிகாஸ் ஆஃப் ரூல் பிரேக் இஸ் நெவர் அக்செப்ட் பை பிக் பாஸ். ஓகேங்களா? இதுதான் பிக் பாஸோட மிகப்பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாயாவோட பிஹேவியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தரோட சந்திக்கிறேன். Until then, bye from Uday. நன்றி, வணக்கம்.